வேலுமணி வேலுமணி ஏனுங்க ஏனுங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி கேட்பான். ஆடா உங்களுக்கு வேற சோழி கழுதை இல்ல. இந்த புள்ள குட்டிகளா என்ன சரியா தூங்கல. நீங்க ரூமுக்கு போங்க, தூங்குன பிறகு நானே வரேன். அம்மா யார் உன் பக்கத்துல? ஒருத்தர் முன்னாடா தூங்குறா. யாரோ திருட வந்திருக்கான், அம்மாக்கு தெரியல. யாரோ திருட வந்திருக்கான். அப்பா என்னங்க உண்மையை சொல்லுங்க, இந்த ஒரு வருஷத்துல எத்தனை பெண்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க? ஒரு 500 இருக்கும், சமயத்துல 1000 கூட. என்னடி விளையாடுற? நான் ஆபீஸ்ல தான் இருக்கிறேன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீ போன் பண்ணி கேட்கற. ஆபீஸை விட்டு வந்துட்டா 2 நிமிஷம் லேட் ஆயிட்டாலும் ஏன் லேட்டுன்னு கத்துற. பெருசா என்ன கொஞ்சம் தனியா விட்டு பாரு, கேள்விப்பட்டே அசந்துருவேன். இதுலதானே சாகிறது சரசு. உண்மையிலேயே இன்னைக்கு தாண்டி நமக்கு முதல் இருக்கு. ஆமா, நமக்கு முதல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா யார் பேர் வைக்கலாம்? பேரா? வந்துருச்சு. தாலி கட்டின நாள்ல இருந்து இதே தகராறு தானே. நான் ஒரு மடையன். வந்தமா தூங்கணுமா போனமான்னு இல்லாம வளவளன்னு பேசி கிளப்ப வந்துருச்சு. நமக்குன்னு ஒரு டாக்டர் இருக்கிறாரு, கூட்டிட்டு வரேன். என்ன முலையார், ஏதாவது தப்பா நடந்துட்டீங்களா? நீங்க கேக்குறது எப்படி தெரியுமா இருக்குது? என்னமோ உங்க பொண்ணு கிட்ட நான் தப்பா நடந்த மாதிரி இருக்குது. ஐ மீன் மீனாவது கருவாடாவது சும்மா இருங்க சார். வெளியில ஒரு பொண்ணை தொட்டா அவ தப்புன்றா, வீட்டுல என் பொண்டாட்டியை தொட்டா நீங்க தப்புன்றீங்க. என்ன என்னதான் பண்ண சொல்றீங்க? அப்படி இல்ல சார், வியாதியை கம்ப்ளீட்டா கியூர் பண்ணிடுறேன். பொறுத்ததான் பொறுத்தீங்க, கொஞ்ச நாள் பொறுமையா இருங்க, எல்லாம் சரியா போயிடும். என்ன சரியா போயிடும்? நீங்களும் வைத்தியம் பார்த்து எல்லாம் விழுந்துருச்சு. நானும் பொறுத்திருந்து சுத்தமாயிருச்சு. காதலம் தான் 2 இருக்குது. என்ன ஒரு 5 வருஷம் ஆகுமா? ஒன்லி 6 months. 6 மாசம். இப்பவே தூரத்து பார்வை சரியா தெரியல. குட் மார்னிங் பார்ட்னர். குட் மார்னிங். என்னையா தலையில அடி? ஒண்ணும் இல்லையா, இந்த பசங்க கிரிக்கெட் ஆடி இருந்தாங்க, இந்த பால் தலையில பட்டுச்சு. ஏன் போய் சொல்ற மாமா? இவரு நடுராத்திரில எங்க அம்மா ரூமுக்குள்ள வந்தாரு. நான் தான் திருட நினைச்சு அடிச்சுட்டேன். ஸ்கூலுக்கு போகாம இங்க எங்க வந்த நீ? இதை சொல்லிட்டு போலாம்டா. நீ சும்மா இல்லையா? எங்கடா வந்த? உல்லாச மயம் போறதுக்கு பணம் கேட்டேன், அதை வாங்கிட்டு போய் வந்தேன். கேட்டு போய் பணம் வாங்கிட்டு போ. என்ன ஐயா வீட்டுல கலாட்டா? அதை ஏன் கேக்குற? பொண்டாட்டிய தொட்டு 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் பிள்ளைங்களா? விடிய விடிய தூங்க மாட்டேன்றானுங்க. இவனுங்களுக்கு என்ன வேலை? பிள்ளைங்க இல்லைன்னா மட்டும் ரொம்ப லட்சணம். ஏயா வைத்திருக்கிற கிளப்புற? உனக்காக 6 மாசம், எனக்கு 1 வருஷம். ஏன் 1 வருஷம்? என் பொண்டாட்டி ரூம் பக்கம் போனாலே போதும், டாக்டர் கூட்டு வாங்குற. ஒன்ன பிடிக்கலையாமா? ஊசி போடைங்க. அந்த நேரத்துல எதுக்கு ஊசி? அவளுக்கு இந்த நேரம் நான் இருக்குது. எந்த நேரம் ஊசி வேணும்? மார்னிங் சார். குட் மார்னிங். யாருமா நீங்க? என்ன பார்க்க வந்தியா? என்ன பார்க்க வந்திருக்காங்க? பூதேவி அவங்க சொல்லட்டும். உங்க 2 பேரையும் தான் சார் பார்க்க வந்திருக்கோம். அப்புறம் என்ன தகராறு? பாருங்க இதான் பக்கா இருக்கட்டுமே. சரி, நிறந்து உட்காருங்க. பரவாயில்ல, நிக்கிறோம். சரி நில்லுங்க. எங்க வந்தீங்க? சார், நாங்க மாத சங்க வளர்ச்சி நிதிக்காக ஒரு மானுஷ படம் போடுறோம். அதுக்கு நீங்க 100 ரூபாய் டிக்கெட் வாங்கிக்கணும். என்ன படம்? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி. கரெக்டா இடம் தெரிஞ்சு வந்திருக்கீங்களே. எங்களை பத்தி யாராவது சொன்னாங்களா? யாரும் சொல்லணுமா சார்? உங்களை பார்த்தாலே தெரியுதே பெரிய மனசு உள்ளவர்னு. அது இருக்கட்டும். என்ன படம் கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரின்னு? அதுக்கு பதில் பாதி ஈபின்னு ஏதாவது ஏ விட்டு படம் போடப்படாது? தியேட்டர் வாசல்ல நீங்க நிப்பீங்கல்ல? 2 டிக்கெட் கூட. சார், பணம் கொடுங்க சார், நாங்க போனோம். பணம் கொடுங்க சார். கொடுத்துட வேண்டியது. ஆமா போய் கேஷ் எடுத்து வாங்கிக்கோங்க.
போன் பண்ணியா கேட்கறது பாக்குறதுக்கு 200 ரூபாய் ஃபைன். ஆமாயா, அவன் ஒருத்தன் வர வரத்தவன் பொம்பளை ரெண்டா எடுத்துட்டு நிப்பான். யோ கேட்க, வர பொண்ணு கிட்ட ஒரு 200 ரூபாய் பணத்தை கொடுத்தா அனுப்பு. பண்ண எடுத்துட்டு நிக்காத. உடனே அனுப்பு. மாப்பிள்ளை வந்தாச்சு, சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. ஒரு நிமிஷம். ஏமா மாப்பிள்ளை நின்னுகிட்டே இருக்காரு? ஆமா, எங்க மாப்பிள்ளை நின்னுகிட்டே இருக்காரு, போய் உட்கார சொல்லுங்க. சரி, உட்காருங்க. பரவாயில்ல நிக்கிறேன். இல்ல நிக்கப்படாது, உட்காருங்க. பரவாயில்ல நிக்கிறேங்க. உட்காருங்க. என்ன உக்காந்து தொலைடா, உட்காரு. அங்கே கொடு, அங்கே கொடு. என்ன பெண்ணை பிடிச்சிருக்குங்களா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்கீங்க? ஆனா அன்னைக்கே சொன்னனுங்களே, பட்டாளத்து படிப்பு. இந்த நாட்டுக்காக ராணுவத்துல உழைச்சவர். அவர் போகாத நாடு இல்ல, பேசாத பாஷை இல்ல. இந்த சின்ன வயசுலயா? ரொம்ப ஆச்சரியம் தாங்க சார். இப்படி ஒரு மகனை பெற்றதுக்கு நீங்க ரொம்ப பெருமைப்படணும். மாப்பிள்ளை நான் இங்க இருக்கும்போது டிரைவரை போய் மாப்பிள்ளைன்னு நினைச்சு பேசுனா என்ன அர்த்தம்? நீங்க தான் மாப்பிள்ளையா? யோ புரோக்கர், என்னையா வயசான மாப்பிள்ளைய அழைச்சிட்டு வந்திருக்க? நான் தான் அன்னைக்கே சொன்னனுங்களே, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் வயசு அதிகானு. என்னையா சொன்ன நீ? கொஞ்சம் வயசு அதிகம்னு சொன்ன, ரொம்ப அதிகம்னு சொன்னியா நீ? பேச்சு ஒன்னா ரெண்டா எனக்கு பொண்ணு தர மாட்டேன்னு சொன்னீங்க. என்னையா ரவுடி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து எவ்வளவு கொட்டுற? இல்லைங்க, உண்மையிலேயே பட்டாளத்துக்காரர் தாங்க. பட்டாளத்துல இருக்கையில ஒரு மரம் லூஸ் ஆகி எதிரிகளை சுடுறதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் சுட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே டாக்டர் டெஸ்ட் பண்ணி இவர் ரொம்ப இருக்கேன். அட மில்ட்ரி மாப்ள, உடனே பெங்களூருக்கு போறாட. வேகம். அப்பா வேலுமணி, வேலுமணி இங்க உட்காந்துட்டியா? எப்படி இடத்த மாத்தின? ஐயோ, என்ன ஆச்சு? இன்னைக்கு நான் பட்டணத்துக்கு போறேன் பாரு. அதான் காலையில சொன்னீங்களே போங்க. என்னடி போங்கன்னு சாதாரணமா சொல்லிவிட்ட? போனா 15 நாள் ஆகும் திருப்பி வர்றதுக்கு. அப்புறம் என் பேர்ல குறைபட்டுக்காத, அவ்வளவுதான் சொல்லி. அட இதுல என்ன வர சொல்லிட்டு தான் போகத்தான் வேணும். வேலுமணி 7 மணி ரயிலடி. அட இவரோட பெரிய ரவுசால வயசு என்னென்ன சொல்றீங்க? என்னடி அவசியம் விஷயம்? என்ன சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க ஊருக்கு போறேன்றீங்களே, விளையாடுறீங்களா? உங்களோட விளையாட முடியாது. இந்த பாரு, சிட்டி சிட்டி பேங்க்னு ஒரு சினிமா வருது. நீங்க எல்லாம் போய் பார்த்துட்டு வரீங்களா? ஏனுங்க, சினிமா பார்த்து நாளாச்சு, நானும் போறேங்க. ஐயோ, அவங்களை எதுக்காக அனுப்புறேன்னு புரிஞ்சுக்காம பேசுறியே. டிரைவர் இங்க வா, இந்தா இந்த பணத்தை வச்சுக்க. சினிமா காட்டி கூட்டிட்டு வர்றியா? இந்த பாரு, கடைசி தான் முக்கியம். மூதேவிங்க பாதியில வந்துட போகுது. ஓடுங்க 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 ஓடுங்க. வேலுமணி 7 மணி ரயில். அதுக்கு என்ன சொல்றீங்க? ரயில நிறுத்த சொல்றீங்களா? இந்த பாரு, அப்படியெல்லாம் என்னங்க பேச. இது பட்ட பகல்ல? என்னடி இது, பகலாவது ராத்திரி ஆகுது. இத விட்டா 15 நாள் ஆகும். வாடி கண்ணு கண்ணு இல்ல, ஆஜாத்தி இல்ல, வாய ஏத்தா பாரு பாரு. உருட்டிட்டு. யாருது? சின்ன பையன் செருப்பா இருக்குதே. மீசை சீவரானே. தம்பி யாரு? அம்மாவுக்கு வேண்டி. அப்புறமா வந்து பாரு. ஏன் இடைஞ்சலா இருக்கோ? என்னங்க வந்துட்டீங்களா? என்னடி ஹால்ல ஒரு போய் உட்கார்ந்து இருக்கிறான், நீ என்ன பார்த்ததும் ஷாக் ஆகுற? என்னங்கடி இதெல்லாம்?
என்னங்க விவரம் புரியாம பேசிக்கிட்டு ஆபீஸுக்கு போன் பண்ணா குடோனுக்கு போயிருக்கீங்கன்னு சொல்றாங்க. போனை கட் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா எதற்கு நீங்க நிக்கிறீங்க? ஷாக் வராம என்ன செய்யும்? அதை இருக்கட்டும், அவ யாரு? என்னையே போயிட்டு அப்புறமா வாங்குங்கிறான். ஓஹோ, அவரை கேக்குறீங்களா? அவரு பிரபல கைரேக நிபுணர், அம்பாள் அருள் பெற்றவர். யாரா இருந்தாலும் அவரை தேடித்தான் போகணுமா? என்ன அவ்வளவு சந்து வந்து உள்ளே இருக்கிறான்? ஐயோ, அது இல்லங்க, ஹேமாமாலினி அம்மா சிபாரிசு பண்ணதுனால அவரே நம்ம வீட்டை தேடி வந்திருக்காரு. வாங்களேன், வந்து சீக்கிரமா கைய காட்டுங்களேன். தம்பி, நீங்க யாருன்னு தெரியாம கேட்டேன், மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, கையை காட்டுங்க. மனசுக்கு நிம்மதியே இல்ல. அதுதான் தெரியுது. எதனால நிம்மதி இல்ல? அதான் புத்திர பாக்கியம் இல்லையே. அதுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு நிச்சயம் குழந்தை வேணும்னா 2ஆம் கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். ஏங்க, கல்யாணம் பண்ணாம வேற வழியே இல்லையா? ஏமா இல்ல, ஐயா கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம குலதெய்வத்துக்கு பூஜை பண்ணாருன்னா நிச்சயம் புத்திர பாக்கியம் உண்டு. தம்பி, எங்க குலதெய்வம் மெட்ராஸுக்கு பக்கத்துல இருக்குது. அங்க போய் தங்கி இருந்து பூஜை பண்ணலாம்னா இவன் என்ன நம்பி தனியா அனுப்ப மாட்டா. அதனால அதை கைவிட்ட வேண்டியதுதான். முதல்ல சொன்னதை வேணா முயற்சி பண்ணி பார்க்கலாம். தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல சிகப்பா சின்னதா ஏதாவது பொண்ணு இருக்கா? சிகப்பா சின்னதா? இது பாருங்க, நீங்க தாராளமா மெட்ராஸ் போகலாம். எத்தனை வருஷம் வேணாலும் தங்கலாம். பூஜையை முடிச்சிட்டு மெதுவா திரும்பி வரலாம். இன்னைக்கே புறப்படட்டா? இப்பவே போலாம். புறப்பட்டேன். தம்பி, எப்ப புறப்படாப்ல? அம்மா சொன்னாத்தா. அவங்க என்ன சொல்றது? நீங்க புறப்பட்டாதான் நான் புறப்பட முடியும். அப்ப நான் வரேம்மா. எங்க முதலாளி உங்களை பார்க்க. எங்க முதலாளி அப்படியா? பெரிய மனுஷன். வர சொல்லுங்க, வர சொல்லுங்க. என்ன விஷயம்? நல்ல குட் ஈவினிங். குட் ஈவினிங். உட்காருங்க, சும்மா உட்காருங்க. என்னங்க உட்கார சொன்னா உருள்றீங்க? முடியல. உருளாதீங்க, ஒரே இடத்துல இருங்க. ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்தேன். சொல்லுங்களேன். நாளைக்கு காலையில 6 மணிக்கு இந்த ரூமை நீங்க காலி பண்ணி கொடுக்கணும். இந்த ரூம்? ஆமா. நான் 10 நாளைக்கு வாடகைக்கு எடுத்திருக்கிறேன். காலி பண்றதாவது? நான் உங்களுக்கு வேற ரூம் ஏற்பாடு பண்ணி தரேன். ஏங்க, இந்த ஹோட்டலுக்கு வந்து எப்பவாவது நான் வேற ரூம்ல தங்கி இருக்கேன்னா இது எனக்கு ரொம்ப ராசியான விஷயம். என்னங்க சிரிக்கிறீங்க? நீங்க வேற விளையாட்டு அழுகுறீங்களா? எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. என் பொண்ணை பார்க்க வந்த மாப்பிள்ளை எல்லாம் இந்த ஹோட்டல்ல எல்லாரும் மூலையும் தங்கிட்டாங்க, இந்த ரூமை தவிர. என் பொண்ண ஒருத்தருக்கும் பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு பட்டாளத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வராருங்க. இந்த ரூம் ராசியாவது என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குதான்னு பாக்குறேன். உங்க நிலையை பார்த்தா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. 1000 பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வையேன்னு சொல்லுவாங்க. உங்க பொண்ணு கல்யாணம் நடக்கிறதுக்காக வேண்டியாவது இந்த ரூம்ப நான் இப்பவே காலி பண்ணிடுறேன். அம்மா 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 அம்மா! ஐயோ, ஏன் சார் இப்படி விழுந்துட்டீங்க? தூக்க கலக்கம் விழுந்துட்டேன். தூக்கமா? காலங்காத்தாலையா? எனக்கு காங்காத்தாலே தூக்கம் வருமே. பல்லு பல்லு ஸ்விம்மிங் பூல்ல குளிக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா? பல்லு பாக்குறேன், பார்த்து சொல்றேன். பார்த்துட்டு வந்து என்கிட்டே சொல்லு. ஏண்டா பல்லு பையா, உன்னை யாருன்னு தானே பார்க்க சொன்ன. பாப்பா, உன் பேரு என்ன? வீட்ல வச்சது பார்வதி, ஸ்கூல்ல கூப்பிடுறது பக்கோடா பார்வதி. பேரே நல்லா இருக்குது. பக்கடாங்கிறதா? ஹோட்டலுக்கார மகள்ல பக்கடான்னு தான் பேர் வைப்பாங்க. இருக்கட்டுமே. அது இருக்கட்டியா, பொண்ணுங்கய்யா. இதுதான் பொண்ணு. எது? இதுதான் நம்ம பொண்ணுங்க. ஏங்க, இத பெத்த எடுத்தீங்களா இல்ல உட்கார்ந்து செஞ்சீங்களா? ஒண்ணு இல்லையா, 5 பெத்து ஒண்ணாக்கி இருக்கார். நம்ம பொண்ணு எஸ்எல்சி படிச்சிருக்கி. ஐஏஎஸ் தான் படிக்கட்டுமே, பொண்ணா? நல்ல பாடும், நல்ல ஆடும். சரி, வந்துட்டோம், பாத்துருவோம். ஆட சொல்லுங்க கூடாதியா? ஆடு பார்வதி. மச்சானே, ஏ மச்சானே, மச்சானே பாத்தீங்களா மலரால தோப்புக்குள்ளே குயிலக்கா கொஞ்சம் நீ பார்த்து சொல்லு. வந்தாரா காணலையே, அவர் வந்தாரா காணலையே.
வாங்க என்னங்க கூப்பிடுறாங்க இல்லைங்க கூப்பிடுறாங்க. 2 பேர் இல்லையா, அது பாட்டியா? அப்படியா? பாடுமா. அட வாங்க அண்ணா, கேட்டேளே அங்கே அதை பார்த்தேளா இங்கே, எதையா நினைச்சேன் அதையே நினைச்சேனா, அவளையா மனசு போல நடப்பேன், இந்த ஆட்டுக்காரி வேற எதுக்கு இருக்கு, வாங்க அண்ணா, அட வாங்க அண்ணா. பொண்ணு நல்லா இல்ல. கடவுளே. ஆமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டீரா? என்னங்கோ பொண்ணுவே, 1 வருஷமா பொண்ணுக்கு அலையோ வைக்கிற, அது கிடைச்சிருச்சு, இது இல்ல. சார், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்து சார், உங்களுக்கு ஒரு லெட்டர். சொந்தக்கார பையன்கிட்ட இருந்து லெட்டர். என்ன பணம் கேட்டு தொல்லை பண்ணுவானு. இங்க மாதிரி என்ன வாழுது, உயிரை வாங்குறானுங்க. ஐயோ ஏங்க அப்ப இருந்து அவன் அடைகிட்டே இருக்கு, என்னால தாங்க முடியல. பாக்க கொஞ்சம் பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வாங்க. இருந்து நிதானமா, அவசரம் இல்ல. நீ நல்லா பாரு ஆபீஸ். சரி, நான் வந்துடுறேன். போ போ, சீக்கிரமா போ. ஜூரி லெட்டர் எழுதி ஊட்டிக்கு வர்றேன்னு சொன்ன வரப்போறா போல இருக்கு. மை டியர் டார்லிங். ஐயோ 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 ஐயோ, முதலியாரே உனக்கு நேரம்டா. டார்லிங் எழுதிருக்காளே. சில மாதங்களுக்கு முன்பு சென்னை ஓட்டலில் என்னை சந்தித்த அந்த இரவு நேரத்தை நீங்கள் மறந்திருக்க முடியாது. அதன் விளைவு இன்று நான் ஒரு குழந்தைக்கு தாயாக போகிறேன். ஐயோ என்னடா அது வம்பு? அந்த ரகசிய உறவால் உருவான இந்த குழந்தையை வளர விடுவது எனக்கு நல்லதல்ல என்ற எண்ணத்தில் அதனை அழித்து விட முடிவு செய்து. நல்ல வேலை தாயே, நீ நல்லா இருக்கணும். ஆனால் நான் எவ்வளவோ முயன்றும் அது முடியவில்லை. இன்று நான் 5 மாத கர்ப்பம். என்னமோ நடக்குது. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் அவதூறு பேச்சுக்கு ஆளாக கூடாது என்பதற்காக அந்த வீட்டை காலி செய்து புதிய பங்களாவில் குடியேறி இருக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் காரணமாகிய தாங்கள் இந்த மடல் கண்டவுடன் கீழ்காணும் விலாசத்திற்கு புறப்பட்டு வரவும். ஐயோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாளோ? இங்க இவ கொண்டுடுவாளே. நீங்கள் உடனடியாக வர தவறினால் நானே அங்கு வர நேரிடும். ஐயோ முதலியாரே, நீ அம்பேல்றா. போட்டிருக்கா, எனக்கு குழந்தை பிறகு போதா. நல்லா மாட்டிக்கிட்டா. இப்போலாம் என்ன வந்து உசுப்புறதே இல்ல, என் ரூம் பக்கம் வாரதே இல்ல. அடுத்தவங்க ரூமுக்கு போய்தான் அவசப்பட்டுக்கிட்டு இருக்கேனே. கழுதாசி வேற எழுதி விட்டா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஆனா சும்மா சொல்லப்படாது, ஜோலின்னா ஜோலி தான். யாரவ சூலி, அதனாலதான் என் ரூம் பக்கம் வாரது இல்லையா? யாரவ சூலி? ஜூலி நான் பொம்பளை நினைச்சிட்டு இருக்கிறியா? யாரோ ஐயோ யாரோ கிட்ட கெடுதலா சொல்லி கொடுத்துருக்காங்க நம்மளை பிரிக்கிறதுக்கு. நம்பாத. யார் என்ன சொல்றது? நீங்க தான் வளர்ந்தீங்களே. ஜூலி இருக்குதே, அது நாக்குட்டி, பொம்பளை பிள்ளை இல்ல. அது நல்லா விளையாடும். அத வரும்போது வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன். விலை